ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் தேவ கிருபையினாலே ஒரு மார்ச் மாதத்தின் 1ஆம் தேதியிலே பிரவேசிக்க கிருபை செய்த கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக நான் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேத வசனம் சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். எத்தனை அற்புதமான ஒரு காரியம். நீங்க சில காரியத்தை வேண்டிக் கொண்டிருக்கீங்க, சிலதை மனசுல நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற ஒரு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நீங்க ஒரு லெவல் வச்சிருப்பீங்க, இது கிடைச்சா போதுங்க, சரிங்க, ஒண்ணுமே இல்லையா. அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு வாகனம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே ஒரு காரத்தாருன்னு சொல்லி. அப்போ எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு டக்கடான்னு சொல்லி ஒரு வேன் ஓடும். அது பார்த்தீங்கன்னா ஒருவேளை விக்டோரியா மகாராணி காலத்தை செஞ்ச வேன் ஒன்று தெரு ஓடும். இதை மாதிரியா ஒரு ஓட்ட வேனாக இருக்கக்கூடாதா என்றெல்லாம் நாங்கள் நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை ரொம்ப வித்தியாசமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். பாருங்க, எவ்வளோ அற்புதமா ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். பைபிள் சொல்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். God is working with the power. தம்முடைய வல்லமையினாலே அவர் கிரியை செய்கிறார். என்ன வல்லமை? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் மிக அதிகமாய். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதத்தில் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலாக என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் தேவன் என்னை பலப்படுத்த போகிறார். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக என்னை கர்த்தர் வல்லமையாக உபயோகப்படுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் எப்போவுமே நம்ம லெவல் கொஞ்சம் தான், ஆனால் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பவுண்டரி பெருசு. லோத்துக்கு இந்த விஷயம் புரியலைங்க. அதனால்தான் அந்த சோதங்குமார பட்டணத்தை பார்த்த உடனே அது கர்த்தருடைய தோட்டம் நினச்சா, நான் செடிப்புப்பா, மும்மாறி மழை போயிடுகிற தேசமா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஓடிட்டான். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இதோட பெட்டரை தான் கொடுப்பான்னு சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான். இன்பக்கானான் தேசத்தை ஆண்டவர் காண்பித்து, நீ காலடி வைத்த எல்லா இடத்தையும் உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் நான் ஆசீர்வாதமாய் கொடுப்பேன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய அழகான சிறப்பான திட்டங்களை வைத்து அவர் காத்திருக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதான் தேவனுடைய திட்டம். அன்னை தாவீது சொல்றான்ல, ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைகள் எவ்வளவு பெரிது, எவ்வளவு என்னை உயர்த்தி இருக்கிறீர் இல்லையா. ஆண்டவர் நம்ம எண்ணது ஒண்ணுதான், நிறைய கொடுக்கிறார். அன்னைக்கு அன்னாள் மனமகிழ்ந்து, ஆண்டவரே ஏழ்மையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரேன்னு சொன்னார். கேட்டதுக்கு அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை மேன்மைப்படுத்தவில்லையா? ஒன்றும் இல்லைப்பா, அநேக தாரம் பரண்டார். பிரைஸ் தி லார்ட். ஒன்னோட நிற்க போறது கிடையாது. ஒரு பெரிய தலைமுறை கொண்டு உருவாக்கவில்லையா? இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை அப்படி உருவாக்க விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நான் யாருக்கு பேசுறேன்னு எனக்கு தெரியல. போயிருமோ, நான் ஆரம்பிச்சது போயிருமோ, நான் பட்ட முயற்சிகள் போய்விடுமோ என்று நினைக்காத. எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் God want to enlarge your territory. உன்னுடைய கூடாரத்தை விசாலமாக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ கூடாரத்தை புரிக்கணும்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்றார், உன் கூடாரத்தின் எல்லை விசாலமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்னார். அன்னைக்கு யாபேஸ் என்கிற மனுஷன் கண்ணீரோடு ஆண்டவர்னு சொன்னான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குன்னு சொல்லி. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரி பார்க்கிலும் அதிக கீர்த்தி உள்ளவனாய் புகழ்ச்சி உள்ளவனாய் கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவில்லையா? அந்த தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார். உன் மத்தியில் இருக்கிறார். அன்னைக்கு கண்ணீரோடு பேதுரு சொன்னார், ஐயரே ராம் முழுவதும் சென்றுட்டேன் ஐயா, நல்லா ஒர்க் பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார்,
எப்பொழுது நான் சொல்றேன்ப்பா, என் பிளான் வித்தியாசம், நீ போய் ஆழத்துல வலைய போடுனாரு. பெரிய பெரிய மீன்களை பிடிச்சிட்டு வந்து வலை கிழிந்து போகிற அளவு கர்த்தரவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவில்லையா? இன்னைக்கு அதே தேவன் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் இந்த மாதத்தில் உன்னை ஆசீர்வதித்து உன் கண்ணீரை துடைத்து ஒரு பெரிய வல்லமை உனக்குள்ளே வெளிப்படுத்த போகிறார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய ஒரு பெரிய வல்லமை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் நீங்கி இந்த மாத்திர ஒரு பெரிய வல்லமை இயேசுவின் நாமத்தாலே கட்டவிழ்த்து விடுகிறேன். உள்ளங்களுக்குள்ளே செல்வதாக, இல்லங்களுக்குள்ளே செல்வதாக. Praise the Lord. Yes, Father. Thank you, Lord. நீர் கிரியை செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்படி கண்ணீரெல்லாம் மறையட்டும். Let them be blessed in the name of the Lord. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.